உலகம் முழுவதும் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் விளிம்பு நிலை மக்களுக்காகவும் உங்களது பேட்டரி. சில தினங்களுக்கு முன்பு வந்து பார்த்தோம்னா விகடன் ப்ளஸ் இணையதளத்து மூலமாக தமிழ் சேனலை வந்து மத்திய அரசு வந்து தடை விதிச்சிருக்கிறாங்கன்னா சட்டபூர்வமாலாம் தடை விதிக்கலை. சட்டத்துக்கு விரோதமாக சட்டத்துக்கு புறம்பாக வந்து எந்த முன்னறிவிப்பும் அந்த நிறுவனத்துக்கு கொடுக்காம வந்து சேனலை வந்து அந்த இணையதளத்தை வந்து முடக்கம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. செய்தி ஒலிபரப்புத்துறை மத்திய அமைச்சரகம் இது வந்து இப்போ எல்லாருமே வந்து கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுன்னு வராங்க. ஒரு ஜனநாயகத்தின் 4வது தூணாக இருக்கிற பத்திரிகை துறையை வந்து முடக்கிற செயலை இதை வந்து செய்யக்கூடாதுன்னு வந்து அனைத்து தரப்பினரும் குறிப்பாக வந்து தமிழ்நாட்டிலேருந்து பெரிய அளவில் ஓங்கி ஒலிக்க தொடங்கியிருக்கு இந்த பிரச்சனை. எதுக்காக இந்த இணையதளத்தை வந்து மத்திய அரசு வந்து சட்டவிரோதமாக வந்து முடக்கத்தில் வச்சுச்சுன்னா காரணம் வந்து அமெரிக்காவுடைய ஜனநாயக விரோத செயலும் மனித உரிமை மீறலை வந்து ஒரு கார்ட்டூன் படமாக வந்து நம்ம ஆனந்தன் விகடன் வந்து கார்ட்டூன் சித்திரமாக வெளியிட்டிருந்தாங்க. அதுக்காக தான் அந்த நடவடிக்கை. எதுக்காக அந்த கார்ட்டூன் படத்தை வந்து ஆனந்த விகடனில் வெளியிட்டாங்கன்னா அமெரிக்கா அதிபர் வந்து ட்ரம்ப் இப்போ புதுசாக வந்து பதவியேற்றார் இல்லையா. அமெரிக்க அதிபராக பதவியேற்ற உடனே என்ன பண்ணுறாருன்னா சட்டவிரோதமாக யார் அமெரிக்காவுக்குள்ளே குடியேறினாங்களோ அவங்க எல்லாமே அவங்கவுங்க நாட்டுக்கே நாங்கள் திருப்பி அனுப்புகிறோம், அதுக்கான நடவடிக்கை வந்து தீவிரமாக எடுப்பட்டு அவசர காலமாக ஒரு இராணுவத்தையும் முடக்கத்தில் இறக்கி விட்டு இராணுவம் தீவிரமாக அந்த பணியை செஞ்சுன்னு வராங்க. இந்த சட்டவிரோத குடியேற்றம்னா என்னென்னா வெளிநாட்டுகள்லேருந்து வேலைவாய்ப்புக்காக அமெரிக்கா பெரிய வளர்ந்த நாடு, அங்கே போனோம்னா எல்லாம் நம்ம பணக்கார ஆயிடலாம், பணம் அதிகமாக சம்பாதிக்கணுன்ற ஆசையில் வந்து உலகம் முழுசும் இருக்கிற நாடுகளில் இருக்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஏஜென்சியை நெருங்குறாங்க. அந்த ஏஜென்சி என்ன பண்ணுதுன்னா நாங்கள் அமெரிக்கா உங்களை கூட்டிகிட்டு போகிறோன்ட்டு பல லட்சங்கள் அவங்க கிட்டேருந்து பணமாக வாங்கிக்கிறாங்க. வாங்கின அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு அவங்க பணம் கொடுத்த பின்னால் என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து இதில் சில சிக்கல் இருக்குது அப்படி இருக்குங்க, அதனால் நான் உங்களை இப்படி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து ஒரு சட்டவிரோதமான ஒரு பயணிகள் வெளிநாட்டுக்கு அனுப்புகிற ஒரு திட்டத்தை வகுக்கிறாங்க. அந்த திட்டம் எப்படின்னா மங்கி ட்ராவல்ஸ்னு சொல்லுவாங்க. மங்கி ட்ராவல்ஸ்னால் என்ன, மங்கி ட்ராவல்ஸுன்றது அதன் மூலமாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து வந்து முதல்ல வந்து வளைகுடா நாட்டுகளுக்கு போகிறாங்க. அதில் குறிப்பாக சொல்லணுன்னா இந்தியாவிலேருந்து இவங்க எப்படி போகிறாங்கன்னா இந்தியாவில் அதிக அளவில் வந்து போகிறாங்க. அந்த எதை மாநிலம்னு பார்த்தோம்னா பஞ்சாப்லேருந்து அதிகமாக போகிறாங்க, ஹரியானாவிலேருந்து போகிறாங்க, பக்கத்தில் இருக்கிற உத்தரப்பிரதேசம், பீகார் இந்த பகுதியை சார்ந்தவங்க வந்து இந்த மாதிரி பயணத்தை வந்து அதிக அளவில் சிக்கிக்கின்னு அதில் பயணப்படுறாங்க. அவங்க இங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா வளைகுடா நாட்டுக்கு போகிறாங்க. வளைகுடாவில் வந்து அங்கேருந்து பிரேசில் நாட்டுக்கு விமானத்தில் போகிறாங்க. சுற்றுலா விசாவை எடுத்துக்கின்னு அங்கேருந்து கிளம்பி போய் பிரேசில் போகிறாங்க. பிரேசில்லேருந்து மெக்சிகோ, வட அமெரிக்கா நாடுங்க இருக்குது, தென் அமெரிக்கா நாடுங்க, அந்த சுற்றுப்பகுதியில் இருக்கிற மெக்சிகோ, கனடா, அப்புறம் பொலிவியா இது மாதிரி பக்கத்தில் இருக்கிற நாடுகளுக்கெல்லாம் போய் அங்கேருந்து கடல் பயணமாகவும் நடைப்பயணமாகவும் வந்து அமெரிக்காவுக்குள்ளே நுழைஞ்சவங்களை வந்து அமெரிக்க அரசாங்கம் அங்கே ஆரம்பத்திலே அவங்கள பிடிச்சி சிறையில் அடைச்சிடுறாங்க. இவங்க தான் வந்து சட்டவிரோதமாக அந்த நாட்டுக்குள்ளே குடியேறினவங்க. இவங்க எல்லாத்தையுமே அந்த அரசு என்ன பண்ணுதுன்னா இன்றைக்கி அடையாளம் கண்டு வந்து அந்த நாட்டுக்கே வந்து திருப்பி அனுப்புகிறாங்க. யார், ட்ரம்ப்புடைய அரசு. அதில் வந்து சமீபத்தில் பார்த்தோம்னா இந்தியாவை சேர்ந்த ஒரு 104 பேரை வந்து கால்களில் விலங்கிடப்பட்டு கையில் விலங்கிடப்பட்டு ஒரு மிருகவதை தடுக்கிற மிருகத்தை கூட்டிகிட்டு போகிற மாதிரி இதை மனித உரிமை மீறலில் ஈடுபட்டு ஒரு முன்னேறிய உலகத்திலே நாங்கள் தான் வல்லரசு, வல்லாதிக்கம், ஜனநாயகத்தில் சிறந்து விளங்குகிற நாடு, எல்லா முன்னேற்றமும் இருக்குது, தகவல் தொழில்நுட்பம் இருக்குது, அறிவியல் சார்ந்தவங்க எல்லாமே சொல்லி லாஸ்ட்டில் பார்த்தோம்னா உலகத்தில் எந்த நாடுமே செய்யாத ஒரு கீழ்த்தரமான வேலையை வந்து மனிதனை வந்து ஒரு விலங்கிட்டு ஒரு காட்டு விலங்கை போல் அடக்க முடியாத காட்டு விலங்கை கூட்டிகிட்டு போகிற மாதிரி வந்து கை விலங்கிட்டு கால் விலங்கிட்டு வந்து விமானத்தில் இராணுவ விமானத்தில் எட்டுன்னு வந்து அமிர்தசரஸில் இறக்குறாங்க. இந்த படத்தை தான் என்ன பண்ணுறாங்கன்னா உடனே இதெல்லாமே இந்தியாவில் இருக்கிற எல்லா ஜனநாயக சக்திகளும் பெரிய அளவில் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆளுகின்ற பாஜக அரசை தவிர இவங்க மட்டும் பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்த உடனே என்னன்னா அந்த ஜனநாயக விரோத அமெரிக்காவுடைய செயலை தான் வந்து இவங்க கண்டிக்கிறாங்க. யார் கண்டிக்கிறாங்கன்னா ஆனந்த விகடனில் வந்து ஒரு கார்ட்டூனாக வந்து கடந்த 10ஆம் தேதி வந்து இணையதளத்தில் வெளியிடுறாங்க. இந்த இணையதளத்தில் படம் வெளியே வந்த அடுத்த நாளே பார்த்தோம்னா ஆனந்த விகடனுடைய கேலி சித்திர படத்தை வந்து அந்த சேனலவே டோட்டலாக இணையதளத்தை வந்து மத்திய அரசு சட்டவிரோதமாக வந்து முடக்கம் செஞ்சு வச்சுருக்கு. இது வந்து ஜனநாயகத்துக்கே விடப்பெரிய ஒரு பெரிய சவால். ஒரு நாட்டில் வந்து ஜனநாயகம், கருத்து சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், மொழி எல்லா சுதந்திரமும் இருக்கும் போல சட்டவிரோதமாக ஒரு அரசு வந்து எந்த முன்னறிவிப்பு நடவடிக்கை எடுக்காமல் வந்து ஒரு
ஒரு 4வது தூணாக இருக்கிற பத்திரிகை துறையில் இருக்கிற ஒரு சேனலை வந்து இணையதளத்தை வந்து முடக்கம் செஞ்சது வந்து சட்ட விரோதம், ஜனநாயகத்தினுடைய ஒரு கேலி கூத்துன்னு சொல்லி எல்லா எதிர்க்கட்சிகளும் இதுக்கு இப்போ சமீபத்தில் பார்த்தோம்னா கடும் கண்டனத்தை தெரிவிச்சுன்னு வராங்க. நம்ம தமிழக முதலமைச்சரும் அந்த செயலை வந்து கடுமையாக கண்டிச்சிருக்கிறாரு. இது நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கனிமொழி அவர்கள், அப்புறம் காங்கிரஸ் கட்சி, அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன், இன்னும் எல்லாருமே வந்து இதை கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுன்னு வராங்க. ஒரு நாட்டில் நடக்கிற ஒரு சம்பவத்தை வந்து ஒரு ஜனநாயக விதிமீறலை வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு எதிராக செயல்படுற ஒரு செயலை வந்து ஒரு பத்திரிகை துறை மூலமாக கண்டிக்கிறாங்கன்னா, கண்டிக்கிற இணையதளத்தை வந்து நம்ம முடக்கிறோன்னா அப்போ அந்த நாட்டில் எப்படி ஜனநாயகம் தலைக்கும்? இதை வந்து மத்திய அரசு உடனே வந்து இதை நீக்கணும். இந்த தடையை நீக்கிட்டு, அது சட்டவிரோதமாக தான் தடையை நீக்கியிருக்கிறாங்க. பத்திரிகை சுதந்திரன்றது சட்டப்பிரிவு 19 எல்லாமே கொடுத்துருக்குறாங்க, சுதந்திரம் கொடுத்துருக்குறாங்க. கருத்து சுதந்திரம் கொடுத்துருக்குறாங்க, மொழி எழுத்து சுதந்திரம் கொடுத்துருக்குறாங்க, பேச்சு சுதந்திரம் கொடுத்துருக்குறாங்க. அப்படி அதை தடை விதிக்கணும்னா வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிராக இருக்குது, வெளிநாட்டு கொள்கைக்கு புறம்பாக இருக்குது, வேறு நாட்டுடைய உறவை கெடுக்கிற மாதிரி இருக்குன்னா விதிகளின்படி அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கணும். இதனால் உங்கள் சேனலை வந்து நாங்கள் முடக்கிறோம், இணையதளத்தை முடக்க போகிறோன்ட்டு முன்னறிவிப்பு, சட்ட அறிவிப்பு அனுப்பி தான் அந்த நடவடிக்கையில் இறங்கியிருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தோம்னா எந்த ஒரு சட்ட அறிவிப்புமே இல்லாமல், ஒரு சட்டப்படி நடக்காமல் சட்டவிரோத செயலை தான் இந்த மத்திய அரசு செஞ்சுருக்கு. அதனால் இதில் வந்து ஜனநாயக சக்தியாக இருக்கிற அனைவருமே இப்போ கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சுன்னு வராங்க. அதனால் மத்திய அரசு உடனே வந்து இந்த இணையதள சேவையை வந்து உடனே வந்து அது செயல்படுறதுக்கான ஒப்புதல் கொடுத்துடணும், அதை வந்து நீக்கணுன்றது தான் நம்மளுடைய இலக்கு, அதுதான் நம்மளுடைய நோக்கமும். அதனால் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிற எல்லா மக்களும் இதுக்காக குரல் கொடுக்கணுன்றது தான் நம்முடைய கருத்துங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உலகம் முழுவதும் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் விளிம்பு நிலை மக்களுக்காகவும் தொடர்ந்து நமது குரல் ஒலிக்கும். நன்றி, வணக்கம்.